வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நாம் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள், என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான நடைமுறைகளை பின்பற்றணும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். குறிப்பாக எந்தெந்த உணவுகள் எலும்பை பாதிக்கும், அந்த உணவுகள் எப்படியெல்லாம் விடுபடணும் அப்படின்றதையும் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றும் பொழுது, காலையில் எழுந்திருக்கும் பொழுது, நீண்ட நேரம் நடந்ததுக்கப்புறம், நீண்ட நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறம், மூட்டுகளில் அல்லது எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வலி இருக்குது அப்படின்னாலும், குறிப்பாக முதுகு வலி, தோள்பட்டை வலி, இடுப்பு பகுதிகளில் அடிக்கடி இந்த மாதிரி வலி இருக்குது அப்படின்னா எலும்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்குது, அதாவது வீக்காக உடையக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். எலும்புகளை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா எலும்புகள் பலவீனமாகும் போது காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயங்கள் ஆறுவதற்கு தாமதமாகும். அடிக்கடி எலும்புகள் உடையக்கூடிய சாத்தியம் ஏற்படும். பலவீனமான எலும்புகள் எல்லாமே நம்முடைய பேலன்ஸை தொடர்ந்து தடுமாற செய்யும். எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கான உணவுகள், எலும்புகளை பலவீனமாக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கீரை வகைகளில் நம்ம எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்து கால்சியம். அதனுடன் இணை ஊட்டச்சத்துக்களாக இருக்கக்கூடிய மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய அடர்த்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே மற்றும் ஃபோலேட் ஆகிய இரண்டு சத்துக்களுமே எலும்புக்கு அவசியம் தான். ஸோ இந்த அனைத்து சத்துக்களுமே கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகளில் அதிக அளவில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை இலை காய்கறிகளில், கீரைகளில் அல்கலைன் தன்மை இருக்கிறதால உடலில் இருக்கக்கூடிய pH அளவையுமே இது சரி பண்ணி நம்முடைய எலும்பு அடர்த்தி சரியான அளவில் பாதுகாக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அப்போ தொடர்ந்து தினமும் பார்த்தீங்கன்னா காய்கறிகளை, உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்வது, காலை மற்றும் மாலை வேலைகளில் காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப் நம்ம எடுத்துக்கிறது, அதே போல் சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை மாற்றி மாற்றி சாப்பிட்றது எல்லாமே எலும்பு ஆரோக்கியத்தை நமக்கு உறுதி பண்ணும். பால் மற்றும் பால் பொருட்கள் எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நம்ம எடுத்துக்கலாம். எலும்புகள் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே கால்சியம் தான் அதனுடைய அடிப்படை ஊட்டச்சத்து அப்படின்றது நமக்கே தெரியும். உடலில் கால்சியம் சத்து குறைபாட்டால் நமக்கு கால்சியம் சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா எலும்புகளுடைய அடர்த்தி குறைவதோடு மட்டும் இல்லாமல் எலும்புகள் வீக் ஆகி, அதாவது பலவீனமாகி சீக்கிரமே உடஞ்சு போயிடும். இதனால தான் குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க வளரக்கூடிய பருவத்தில் பால் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்குறாங்க. அனைத்து வகையான பால் பொருட்கள்லையுமே கால்சியம் சத்து நிறைந்திருக்கு. பால், வெண்ணெய், தயிர், சீஸ், பன்னீர் அப்படின்னு உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பால் பொருட்கள் நம்ம பெற முடியும். பால் பொருட்கள் அலர்ஜி அப்படின்னு சொல்றவங்கலாம் தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய பால் வகையின் மூலமாக தங்களுடைய உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பெறலாம். அதுக்கு ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள் பாதாம் பால். ஸோ பால், பசும்பால் அலர்ஜின்னு சொல்றவங்க பாதாம் பால் எடுத்துக்கொள்ளும் போதெல்லாம் எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். கடல் உணவுகள் மற்றும் மீன்களை எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். கடல் உணவுகளில் அதிக மினரல்ஸ்கள் இருக்கு. எலும்புகள் உறுதியாவதற்கு தேவையான விட்டமின் டி சத்து கூட கடல் உணவுகளில் அதிகமாக கிடைக்கும். பொதுவாக சூரிய ஒளியின் மூலமாக விட்டமின் டி சத்து பெற முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் கடல் உணவுகளிலுமே விட்டமின் டி கிடைக்கும். உங்களுடைய உடல் கால்சியம் சத்து உறிஞ்சுவதற்கு விட்டமின் டி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விட்டமின் டி இருக்கும்போது தான் அது கால்சியம் சத்து உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்துது. பலவிதமான கடல் உணவுகள், மீன்களில் விட்டமின் டி, கால்சியம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் எல்லாமே நிறைந்திருக்கு. இது எல்லாமே எலும்போடைய அடர்த்தியை அதிகரித்து வயதாகக்கூடிய காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட பல்வேறு விதமான எலும்பு சார்ந்த குறைபாடுகள் ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ நீங்கள் சைவ உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா இயற்கையாகவே விட்டமின் டி சத்தை நீங்கள் சூரிய ஒளியின் மூலமாக பெற முடியும். நீங்கள் அசைவ உணவுகள் சாப்பிட்றீங்கன்னா வாரத்தில் 2 நாட்கள், ஏதாவது 2 நாட்களில் நீங்கள் அதிகப்படியான எண்ணெயெல்லாம் சேர்க்காம அளவாக எண்ணெய் சேர்த்து மீன்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், கால்சியம், விட்டமின் டி எல்லாம் நீங்கள் பெறும்பொழுது, நிறைய மினரல்ஸ் எல்லாம் பெறும்பொழுது எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு உங்களால் முடியும். விதைகள் மற்றும் நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். கால்சியம் தவிர புரதம் மற்றும் வேறு சில மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கால்சியம் ஒன்று மட்டுமே நமக்கு எலும்புகளை பலப்படுத்தாது. கால்சியம் ஒரு அடிப்படையான ஊட்டச்சத்து தான். ஸோ அது கூட மெக்னீசியம், ஜிங்க், விட்டமின் இ, ஃபோலேட் ஆகிய அனைத்து மினரல்ஸ்களும் நமக்கு வேணும். அப்போது விதைகள் மற்றும் நட்ஸ் அப்படின்னு சொல்ல போகும்போது நட்ஸ் வகைகளில் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். அக்ரூட் பருப்புகள், அதாவது வால்நட்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். விதைகளில் சூரியகாந்தி விதைகள், ஆலி விதைகள், பூசணி விதைகள் இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். குறிப்பாக இந்த ஒரு பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை பலம் பெற வைக்கலாம் அப்படின்னா சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த சிட்ரஸ் பழங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கொள்ளலாம்.
உடலுக்கு தேவையான கோலோஜன் உற்பத்திக்கு விட்டமின் சி சத்து நமக்கு ரொம்ப அவசியம். ஸோ இந்த சத்து ஆரஞ்சு பழத்தில் இருக்குது. இந்த சத்து கிடைக்கும் போது உடலில் வந்து அந்த இணைக்கக்கூடிய திசுக்கள், எலும்பு மஜ்ஜைகள் அனைத்துமே உருவாக்குறதுக்கு வேண்டிய அந்த கோலோஜன் உற்பத்தியை இந்த விட்டமின் சி தான் நமக்கு வந்து மேக் பண்ணும். ஸோ கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும் போது எலும்பு மஜ்ஜைகள்லாம் உருவாகும், அது ஸ்ட்ராங்காக இருக்கும், எலும்புகளை பலப்படுத்தும். எனவே ஆரஞ்சு பழம் சாப்பிட்றது கோலோஜன் கோலோஜனை வந்து உற்பத்தி செய்யும். அதுக்கு விட்டமின் சி வந்து ஆரஞ்சு பழத்தில் இருக்குது. நீங்கள் ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எலும்புகளை பலம் பெறுவிப்பதன் மூலமாக ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த தொந்தரவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக எலும்புகளை நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஸோ ஒரு சில உணவுகளிடமிருந்து நம்ம விலகி இருக்கும் போது தான் எலும்புகளை வந்து வீக் ஆகாமல் நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். அப்படி எலும்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலவீனத்தை கொடுக்கக்கூடிய உணவுகள் ஒரு சில உணவுகள் இருக்குது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த உணவுகளை கொஞ்சம் கண்ட்ரோலாக எடுத்துக்கணும். இல்லைனா எடுக்காமல் இருக்கிறதே கூட நமக்கு நல்லது தான். ஸோ அந்த வகையில் வந்து காஃபி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அளவாக தான் எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உடலுக்கு வந்து புத்துணர்ச்சி தரக்கூடிய காஃபி இல்லாமல் பொழுது விடியாது அப்படின்னு பலரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். காஃபி கொட்டையில் 20% அளவுக்கு சிக்கரியை வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நம்ம காஃபி ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும்னா 2 கப் காஃபியே போதுமானது. காலை மாலை வேலைகள் எடுத்துக்கலாம். இல்லைனா காலை வேலைகள் எடுத்துக்கிட்டு மாலை வேலைகளில் ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருந்தால் மட்டுமே ஒரு காஃபி எடுத்துக்கலாம். இந்த அளவு வந்து இந்த அளவு 2 கப் காஃபி அப்படின்றதே போதுமானது தான். இந்த 2 கப் வந்து அப்படின்றது அளவு அதிகமானுச்சுன்னா காஃபியில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களான கால்சியம், இரும்புச்சத்து, துத்தநாகம் போன்ற சத்துக்கள் எல்லாமே நம்மளுடைய உடலில் சேர விடாமல் தடுத்துரும். அதனால் எலும்புகளை வந்து வீக்காக வைக்கிறதுல ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து காஃபி தான். ஸோ அதனால் அந்த காஃபி வந்து நீங்கள் அளவாக எடுத்துக்கொள்ளுங்கள். உப்பும் வந்து நீங்கள் அளவாக தான் எடுத்துக்கணும். ஸோ உப்பு அளவாக எடுத்துக்கொள்ளும் போது அந்த எலும்புகளை வீக் ஆகாமல் பாதுகாக்கும். நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குமே 2.3 மில்லிகிராம் அளவுக்கு தான் உப்பு வேணும். இந்த அளவு அதிகரிக்கும் போது அது சிறுநீரகத்தை பாதிக்கும். அன்றாட பயன்பாட்டில் உப்பினுடைய அளவு அதிகரிச்சதுன்னா நீங்கள் உங்களுடைய உடலில் கால்சியத்தை இழந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஏன்னா உப்பு வந்து சிறுநீரகங்கள் வழியாக உடலில் இருக்கக்கூடிய கால்சியத்தை அதிக அளவு வெளியேற்றிடும். அளவுக்கு அதிகமாக உப்பு பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் உப்பையுமே அளவாக பயன்படுத்திக்கோங்க. வெள்ளை சர்க்கரை அளவாக நம்ம வந்து பயன்படுத்தணும். தினமும் 30 to 40 கிராம் வரையாவது வெள்ளை சர்க்கரை நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம். சுகர் வந்து ஒரு டெட்லி பாய்சன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் வெள்ளை சர்க்கரை எல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியை கொடுக்கலாம். அது உங்களுடைய எலும்புகளை வீக் ஆக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற அந்த நோய் தாக்குதலுக்கு உள்ளாகுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை சர்க்கரைக்கு அதிக பங்கு இருக்குது. இது எலும்புகளை ரொம்ப ரொம்ப வீக் ஆக்கும். அதனால் நீங்கள் அன்றாடம் இனிப்பு உணவுகள் எடுத்துக்கிறீங்கன்னா அது கூடவே ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்காமல் எடுக்கணும். இல்லைனா அந்த சர்க்கரை வந்து எலும்புகளுக்கு தான் முதல்ல பாதிப்பை ஏற்படுத்தும். அது நீரிழிவு, புற்றுநோய் போன்ற பிரச்சனைகளை வர வைக்கிறத காட்டிலும் எலும்புகளை சீக்கிரமே பாதிக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. செயற்கை குளிர்பானங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று இந்த செயற்கை குளிர்பானங்கள். 200 மில்லி அளவு சோடாவில் 10 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கப்படக்கூடிய செயற்கை பானங்கள் உங்களுடைய உடலுக்கு என்ன நன்மைகளை தரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 1% கூட உடலுக்கு நன்மை தராத பானங்கள் தான் இந்த செயற்கை குளிர்பானங்கள். இந்த குளிர்பானங்கள் இருக்கக்கூடிய பாஸ்பாரிக் அமிலம் வந்து உங்களுடைய உடலில் கால்சியம் உறிஞ்சப்படுவதை தடுக்கும். கால்சியம் தான் எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான அடிப்படை ஊட்டச்சத்து. ஸோ அந்த கால்சியம் உறிஞ்சுவதை தடுக்கும் போது எலும்பு அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும். எலும்புகள் சீக்கிரமே மென்மையாகி எலும்பு வந்து முறிய ஆரம்பிச்சிடும். எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக வந்து இந்த குளிர்பானங்கள்லாம் செயல்படுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். அதே போல் ஆல்கஹால் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்றில் இந்த ஆல்கஹாலும் ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா எலும்புகள் வந்து நீங்கள் பலமாக வைத்துக்கொள்ளணும்னா ஆல்கஹாலாம் தொடவே கூடாது. ஒருவேளை நீங்கள் ஆல்கஹால் கொஞ்சம் கொஞ்சமாக கூட எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே அதுவே உங்களுடைய எலும்புகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். எலும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூரிக் அமிலத்தினுடைய அளவு அதிகரிக்கும் போது அது உடலில் போயிட்டு தேங்கி மூட்டு வலியை வந்து உங்களுக்கு உண்டாக்கும். ஆல்கஹால் அருந்துபவர்கள் வந்து எலும்பு அடர்த்தி வந்து குறைந்து விடுவதும், வலுவான எலும்பை வந்து மென்மையாக்கி செஞ்சு சீக்கிரமே எலும்பு முறிவதற்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதும் ஆல்கஹால் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணும். அதனால் ஆல்கஹாலை நீங்கள் எடுத்துக்காதீங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எலும்புகளை வந்து வீக் ஆக்கிறதுக்கு ஆல்கஹால் எடுத்துக்கொண்டு நிறைய பேர் வந்து எலும்பு முறிவு நோய் ஏற்பட்டு அவதிப்பட்டு கொண்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஆல்கஹாலை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒன்று தான். முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய அந்த 5 உணவுகள் அதை எடுத்துக்கொண்டு எலும்புகளை பலம் பெற வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் சொல்லியிருக்கக்கூடிய எலும்புகளை வீக் ஆக்கக்கூடிய உணவுகளிடமிருந்து கொஞ்சம் விலகிடுங்க. அப்போ தான் எலும்புகளை பலம் பெற வைத்துக்கொள்ள முடியும். நீங்களும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.